பேரண்ட்ஸாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் குழந்த பக்கம் போய் பார்த்தோமா இருந்தால் அந்த குழந்தைக ரொம்ப பாவம். ஏன் அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே தன்னை மாற்றிக்கிட்டு வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யோசித்து பாருங்கள், உங்கள ஒருத்தர் அப்படி கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுருப்பாரா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ குழந்தைய கிட்ட ஏகப்பட்ட திறமை, அதே மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம. கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த குழந்தைங்க கிட்ட உன்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலே போதும். அவங்க பெரிய லெவல்ல சூப்பரா வந்துருவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா இருந்தா, நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்க அவங்களுக்கு தெரியும். அவங்கட்ட இருந்து நெறைய விஷயத்த நாம கத்துக்கலாம். நம்ம அடிக்கடி ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிட்டு சொல்லுவோம். அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னு சொல்லுங்க? ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அப்ப ஒரு ஸ்கில் ஓகே, மத்ததெல்லாம் மோசம் அப்படின்னு நம்மளே சொன்னமாயிருந்தா, எப்படி நம்ம குழந்தை முன்னுக்கு வருவான்? நம்ம குழந்தைய "நீ நல்லா வருவ, நீ நல்லா இருப்ப, நீ சூப்பரா வாழ்க்கையில சாதிப்ப" அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், அவனுக்கு அது பெரிய ஒரு நம்பிக்கையா இருக்கும்.